ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வக்ர கிரகமும் வெற்றியும். இதன் தலைப்பு. பொதுவாக கிரகங்கள் வக்ரகதி அடையும் தன்மை கொண்டவை. இதில் எல்லா கிரகமும் வக்ரம் அடையுமான்னு கேட்டால் இல்லை. செவ்வாய், குரு, சனி இவர்களின் வக்ரம் ரொம்ப உணரும் அளவுக்கு இருக்கும். புதனும் சுக்கிரனும் வக்ரம் அடைவாங்க. பட் ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பை தராது. ஆனால் உங்கள் லக்னாதிபதியாக இருந்து அவர்கள் வக்ரம் அடையும் போது அதனுடைய பாதிப்பை உணர முடியும் உங்களால். ராகு கேதுகள் நேச்சுராகவே எப்போவுமே வக்ரகதியிலே போயிட்டுருக்க ஒரு கிரகங்கள். இந்த வக்ர கிரகங்கள் எப்படி வெற்றியை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு கிரகமானது தனது வலிமையை பூரணமாக வெளிப்படுத்தும். அந்த வகையில் இப்போ நம்ம உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது வக்ர கிரகங்களின் அரசன்னு சொல்லக்கூடிய ராகு. ராகு பகவான் தான் இப்போ இந்த உலகத்தை ஆள்றாருங்கிறதுக்கான சில உதாரணங்கள் சொல்கிறேன். நாம் எல்லாருமே கம்யூனிகேஷனில் இருக்கோம், தொடர்புகளில் இருக்கோம், செயற்கை நுண்ணறிவினுடைய பாதையில் போயிட்டுருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மருத்துவத்தில் மகத்தான சாதனைகள் எல்லாம் புரிகிறோம். இதயத்தையே மாற்றி புது இதயம் வச்சிடுறோம். ஒரு காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் சாத்தியமானு யோசிச்சு பாருங்கள், இருக்கவே இருக்காது. கையை மாற்றுறாங்க, மூளை மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ சமீபத்தில் கூட பேப்பரில் படித்தேன், மூளையில் ஒரு சிப்பை வச்சு அந்த சிப்பு கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஒரு பொருளை தொடாமலே இயக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்குலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் போக போக என்னென்ன ஆகும்னே தெரியாது. ஒரு செகண்ட் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா சைபர் குற்றவாளிகள்கிட்ட மாட்டி உங்கள் மொத்த சொத்தையும் அபேஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எங்கேயும் கையெழுத்து போட வேண்டியதில்லை, யார்கிட்டையும் போய் கடன் கையை நீட்ட வேண்டியதில்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைகிறது. இந்த விஞ்ஞானத்தை ஆட்டுவிக்கிறவர் ராகு, செயற்கையை ஆட்டுவிக்கிறவர் ராகு, செயற்கை நுண்ணறிவை கொடுக்கிறவர் ராகு. சைபர் கிரைம்ஸ் பூரா ராகுவோட டிபார்ட்மெண்ட். பூமியை தாண்டி விண்வெளியில் மனிதன் வசிக்கக்கூடிய சக்தியை தரக்கூடிய கிரகம் ராகு. இதெல்லாம் நோக்கி தான் இப்போ நம்ம ஓடிட்டுருக்கோம். பூமியை விட்டுட்டு வேறு கிரகத்தில் போய் குடியேற முடியுமாங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி விரிந்து கொண்டே செல்லும் சக்தி ராகு. இந்த ராகு தான் இப்போ உலகத்தை ஆள்றாரு. இதில் பர்டிகுலராக ராகு ஒரு வக்ர கிரகம். சரி, வக்ர கிரகத்துக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்? எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிறது தானே வெற்றிக்கான சூட்சுமம். அப்போ ராகு தான் இனி ஜெயிக்கிறாருங்கும் போது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதியோ அல்லது தசாநாதர்களோ வக்ரமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ராகுவோட கூட்டணியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். புரிஞ்சிருச்சா? ஒரு கிரகம், வக்ர கிரகம் இன்று உலகை வழிநடத்தி கொண்டு செல்கிறது. 30, 40, 50 வருடங்களுக்கு முன்னாடிலாம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இந்த பூமி இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் யுத்தம், ரத்தம், வெடிகுண்டு, விபத்து, இந்த நாட்டை அவன் பிடிக்கிறது, அந்த நாட்டை இவன் பிடிக்கிறதுன்னு. செவ்வாயின் யுகம் அரசர்கள் காலத்திலிருந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. சூரியன்கிட்ட தான் இந்த உலகம் பூரா தோணுச்சு பெரு வெடிப்பின் மூலமாக. அதுக்கப்புறம் சந்திரன்கிற நீர் பதத்தில் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிச்சு. மனிதர்களின் இயக்கம், தோற்றம் எல்லாமே பூமியிலேருந்து கடல்லேருந்து கடலை உருவாக்கி அதிலிருந்து உயிரை உருவாக்கி ஓர் உயிரிலேருந்து பல்லுயிராய் பெருகி வந்து அதுக்கப்புறம் செவ்வாயினுடைய பூமி பிடிக்கும் ரத்த வெறி கொண்ட மனிதர்களை உருவாக்கி யுத்தம்னு போய் ஒரு மாதிரி சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் மாறி அறிவுபூர்வம் மனுஷன் சிந்திக்க ஆரம்பித்தோடனே இப்போ ராகுவின் யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளோ வருஷம் நீடிக்கும் தெரியாது. ஆனால் ராகு நாசுக்கா திருடுறோம், அறிவாற்றலை விரிவுபடுத்தவர். ராகுவனுடைய குணமே ஒன்றை விரிவுபடுத்தி கொண்டே செல்வது தான். அப்போ ராகு ஒரு வக்ர கிரகம். உங்கள் ஜாதகத்தில் அதிகப்படியான வக்ர கிரகங்கள் இருந்தாலும், உங்கள் லக்னாதிபதி வக்ரம் அடைந்திருந்தாலும், உங்கள் லக்னத்தில் வக்ர கிரகம் அமர்ந்திருந்தாலும் நீங்களும் ராகுவுடன் கைகோர்த்து விட்ட மனிதர் தான். அதனால் உங்களுக்கும் வெற்றி என்பது எளிது. ஏன்னா வெற்றிகரமான கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் வெற்றிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுங்களா? மிகப்பெரிய வெற்றியாளர்களை உருவாக்குறதுல பாவக்கோள்கள் தாங்க முதன்மையானதாக இருக்குது. சுபக்கோள்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களை உருவாக்குவதில்லை. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வேணால் சுபக்கோள்கள் ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல படிப்பு, வேலை, வீடு வாசல், நல்ல மனைவி, வாழ்க்கை துணை, பேசிக்கான சில விஷயங்கள் நடக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பேங்க் பேலன்ஸு, சமுதாய மரியாதையோடு வாழ்ந்துட்டு போகிறதுங்கிற இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விதிகளை தர்றதுக்கு சுபக்கோள்கள் எப்போவுமே தயாராக இருக்கும். ஆனால்
பாவக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு, சனி, கேது, செவ்வாய், இந்த வக்ரம் இவங்கெல்லாம் அடைஞ்சாங்கன்னா தான் உங்களை மாபெரும் வெற்றியாளர்களை கொண்டுட்டு போகிறாங்க. சராசரி வெற்றியெல்லாம் இல்லை, வேறு லெவலில் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் யோகத்தையும் யோக பாக்கியதைகளையும் கொடுக்கும் தகுதி இந்த பாவக்கோள்களுக்கு தான் உண்டு. அதுலேயும் வக்ரகோள்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்வது அல்ல, ஒரு கிரகம் வக்ரம் பெற்று தசை நடத்துவது, வக்ரம் பெற்ற கிரகம் திசை நடத்துவது. இதில் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய வக்ரம், குருவுடைய வக்ரம், சனியோடைய வக்ரம்லாம் நல்ல ஃபீல் ஆகும், உணர முடியும் அந்த திசையில் நம்ம எப்படி போகிறோங்கிறது. புதன் சுக்கிரனுடைய வக்ரங்கள் உணர முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் அவங்க உங்கள் லக்னாதிபதியாக இருந்தால் உங்களால் உணர முடியும். ஸோ அதனால் அதிகப்படியான கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறதுங்கிறதும் ஒரு விதத்தில் வெற்றி கூட்டணியில் நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ உலகத்தை ஆள்பவர் ராகு, அவர் ஒரு வக்ர கிரகம், அவர் ஒரு வெற்றிகரமான மனிதர். ராகு வந்து ஒரு வெற்றிகரமான கிரகம் இன்றைக்கி தேதிக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சா? இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரோட நினச்ச உடனே நீங்கள் வீடியோ காலில் பேச முடியும். 40 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியமா? யோசிச்சு பாருங்கள். ராகுவனுடைய ஆதிக்கத்தில் இந்த உலகம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிக்கிட்டே போகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி உலகம்னு ஒன்று தனியாகவே இல்லை, எல்லாமே மொத்தமாக குவிக்கப்பட்ட ஒரு சந்தைங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல ட்ராவல் பண்ணி போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்துடுச்சு. இன்னும் மின்னல் வேகத்தில் மனிதனை ட்ராவல் பண்ண வைக்கக்கூடியதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மணிக்கு 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய வாகனங்கள், புல்லட் ட்ரெயின் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை விட இன்னும் வேகமாக விமான சேவைகள் எல்லாம் வரப்போகுது. இது எல்லாமே அந்த வளர்ச்சி, இந்த வேகம், இதையெல்லாம் தர்றவர் ராகு. கம்ப்யூட்டர் யுகம், எலக்ட்ரானிக் யுகம் ராகுவுடையது. அவர் ஒரு வக்ரக்கோள். உங்கள் லக்னாதிபதி வக்ரம் பெற்ற ராகுவோடு கைகூத்திருந்தாலும், வக்ரம் பெற்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் திசை நடத்தினாலும், அதிக கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் நீங்களும் அந்த வெற்றி கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதில் சரியான பருவத்தில் தசாநாதர்களாக அவங்க வந்துட்டாங்கன்னா கட்டாய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இப்போ நீங்கள் மிதுன லக்னம்னு வச்சுக்குவோம், உங்கள் லக்னத்திலே ராகு இருக்கார், நீங்கள் ஒரு வெற்றியாளர் தான். ராகு திசை நடப்புக்கு வந்தால் புரிஞ்சிருச்சிங்களா? நீங்கள் ஒரு துலா லக்னம், சுக்கிரன் உங்கள் லக்னத்தில் இருக்கார், கூடவே ராகு இருக்கார், நீங்கள் ஒரு வெற்றியாளர். கேது இருந்தாலும் அதே பதில் வரும், அவரும் ஒரு வக்ர கிரகம் தானே. பட் ராகு தான் மெயின் கான்செப்ட், அவர் தான் பாண்டுட்டுருக்கார். அப்போ ராகு போன்ற வக்ர கிரகங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி வக்ரம் பெறுவது, தனாதிபதி வக்ரம் பெற்ற நிலையில் இருப்பது, பூர்வ புண்ணியாதிபதி வக்ரம் பெறுவது, வக்ர கிரகம் தசை நடத்துவது, அதிக வக்ரக்கோள்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. இப்போ செவ்வாய், குரு, சனி 3 பேருமே வக்ரம் பெற்ற ஜாதகங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு துறையில் சாதிச்சிருப்பாங்க. பொருளாதாரத்துக்கு அவங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ரொம்ப வலிமையான முன்னேற்றசாலிகளாகவும் வலிமையான படி முயற்சி செஞ்சு வெற்றி அடையக்கூடிய சூட்சுமம் கொண்டவர்களாகவுமே இவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ வக்ரகிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிச்சயம் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. உங்கள் லக்னாதிபதி வக்ரம் அல்லது தசாநாதனின் வக்ரம் உங்களுக்கு வெற்றி கூட்டணியை ஏற்படுத்தி தரும் அமைப்பு கொண்டது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.